வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஒன் ஃபாஸ்ட் மூவ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பைக் ரேசரோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி எடுக்கப்பட்ட படம். தமிழ்ல வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த சாயல்ல எடுக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து பைக் ரேஸ் ஓட்டிட்டு இருப்பாரு, அதுவும் ஸ்ட்ரீட்ஸ்ல ஓட்டிட்டு இருப்பாரு. அதனால போலீஸ் இவரை பிடிச்சிடுறாங்க அண்ட் 6 மாசம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறாரு. வெளியே வந்து ஒரு கிளீனான லைஃப் வாழலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அண்ட் பைக் ரேசிங்ல ஏதாவது சாதிக்கணும், அதுக்கு வந்து ப்ரொஃபஷனல் பைக் ரேசிங்கை கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் வந்து பிரிஞ்சு போன இவரோட அப்பாவோட போய் இவர் திருப்பி இணையறாரு. அண்ட் அவங்க அப்பா இவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ட்ரைனிங் எப்படி போகுது அண்ட் பைக் ரேசிங்ல இவர் சாதிச்சாரா அண்ட் இவரோட லவ் லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் ஒரு பயங்கர எக்ஸ்ட்ராடனரியா எடுக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் டிராமாவா இல்ல ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சு ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ரொட்டீனா எடுக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் டிராமா தான். பட் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமா காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த அப்பா பையன் அவங்க 2 பேருக்குள்ள எடுக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் அண்ட் சம்பவங்கள்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவரோட அந்த லவ் லைஃபை காட்டின விதம், ஆக்சுவலா வந்து ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருப்பான், அதை ஹீரோயின் மறைச்சிருப்பாங்க. அண்ட் ஹீரோவோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பைக் ரேசிங் சீன்ஸ் அதெல்லாம் காட்சிப்படுத்தின விதம் நீட்டா தான் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி முடியும்ட்டு, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. அண்ட் ஹீரோவோட அப்பாவோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ரேஸ்ல ஃபெயிலான ஒரு பர்சனா காட்டியிருப்பாங்க. ஸோ அவரோட போர்ஷன் அப்படின்றதுமே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் ஒரு 1.25 மணி நேரம் டியூரேஷன்ல முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் பிரச்சனை என்னன்னா எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருந்தாலும் ஏதோ ஒரு டிரைவிங் ஃபேக்டர் இந்த படத்துக்கு மிஸ் ஆகுது அப்படின்னே சொல்லுவேன். ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் பெரிய லெவல்ல இந்த படம் பார்க்கும்போது கிரியேட் ஆகவே இல்லை. நார்மலா நிறைய ஸ்போர்ட்ஸ் மூவில பார்த்த காட்சிகளா நிறைஞ்ச ஒரு கதையா தான் இருந்துச்சே தவிர புதுமை அப்படின்றது இல்லாதது இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிராபேக் தான். பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா அடல்ட் காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.